வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிறந்த நாளை துயர நாளாகியது, அஞ்சலியின் கரு கலைந்தது, கெட்டிமேளம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கெட்டிமேளம் சீரியலில் அஞ்சலி லோன் விஷயமாக மேனேஜரை சந்திக்க அவங்க கலெக்டரால் இல்லாமல் லோன் கொடுக்க முடியாது என்று சொல்லி விடுறாங்க. உங்கள் பிறந்தநாள் அதுவுமா எல்லாம் நல்லா தான் நடக்கும் என்று சத்யா சொல்ல, அஞ்சலி நான் ராசி இல்லாதவன் வருத்தப்படுறாங்க. அதை தொடர்ந்து சத்யா பிறந்தநாள் புதுசாக பிறந்திருக்கவங்கன்னு நினச்சாக்கவங்க இனிமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்று சொல்கிறாங்க. இருவருமே பேசி கொண்டிருக்கும் போது அஞ்சலி ராட்டினத்தை பார்த்து அதில் ஏற ஆசைப்படுறாங்க. உடனே சத்யா ராட்டினமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்று கேட்க, அஞ்சலி அப்பாவோடான நினைவுகளை பகிர சத்யா அவளை ராட்டினத்தில் ஏற்றி விடுறாங்க. அஞ்சலி சத்யாவையும் கூப்பிட அவங்க உயரம் என்றால் பயம் என மறுக்க, அதை நான் இருக்கேன்ல கையை பிடித்து அழைத்து சொல்கிறாங்க. இருவருமே ராட்டினத்தில் ஏறி சுற்றி விசிலடிக்கும் ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போது சத்யா உங்களுக்கு மகேஷுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு கேட்க நடந்ததை சொல்கிறாங்க. மேலும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டணும், அவரை கேஸில் இருந்து வெளியே கொண்டு வரணும், அப்பா அம்மாவை அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தனது ஆசையை சொல்கிறாங்க. இப்படி இருவருமே பேசி கொண்டிருந்ததை பார்த்த மகேஷ் ஆத்திரத்தில் அடியாட்களை வைத்து சத்யாவை கொல்வதற்கு அடியாட்களை ஏவி விடுறாங்க. அஞ்சலிக்கும் எதுவுமே ஆகாமல் அவனை கொல்ல வேண்டும் என உத்தரவிடுறாங்க. இதை எடுத்து அடியாட்கள் சத்யாவை வழிமறைத்து விட வேண்டும் சண்டை போடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சத்யாவின் கையை பிடித்து கொண்டு உருட்டு கட்டையால் மாறி மாறி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அஞ்சலி அவர்களை தடுக்க போக ரவுடி கட்டையால் அஞ்சலியுடைய தலையில் அடித்து வயிற்றில் எட்டி உதைக்கிறாங்க. இதில் அஞ்சலி சுருண்டு விழ ரவுடிகள் அங்கிருந்து தப்பி சென்று விடுறாங்க. அதை எடுத்து சத்யா பதறி அடித்து கொண்டு மருத்துவமனையில் அஞ்சலியை சேர்க்க அஞ்சலியுடைய கரு கலைந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட மகேஷ் ஐயோ என் குழந்தை கதறி அழுகிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.